அப்போ ஒண்ணுமே இல்ல. அவரு பிச்சை மாதிரி ஒண்ணு போட்டாரு. யார் அந்த வடிவேலுக்கு? அவன் வந்தானா சாவுக்கு? அவன் என்ன பணம் வச்சிருந்தா பெரிய இது அவன் இல்ல இல்ல. யார் யார் பணத்தை உருவாக்குனது? நீ என்ன நான் உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல் எடுத்து அடிப்பியா? தப்பு இல்ல. அது ஒரு டெத்துக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட போறாங்க. அதுக்கு இல்லாத பிரச்சனைய நாய் பேசி அத கப்பல்னா கேப்டன்னா கேப்டன் நாய நீ கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாய. ஏய் நான் சைதாப்பேட்டேன் வா, என்கிட்ட காணாத போயிட்ட. நீ ஜனங்க காணாத பண்ணிட்டாங்களா? எப்படி வருவான் அவன்? இனி அவள் தான் செத்த பாம்பு. அது அத போய் அச்சு என்ன பண்றது நம்ம? ஆனா அவர் இப்ப இன்டர்வியூல கூட வந்து யாரும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கிறாங்க, என்னென்னமோ போட்டு விட்டேன், நான் சட்டை போடாம வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஆமாடா நாயா, நீ சட்டை போடாம கோமணம் தான்டா கட்டின்னு வந்த. நீ எப்படி இருந்த? நீ என்ன பண்ண? திடீர்னு வந்த மாதிரியா பேசி நிக்கிறான் அவன். எங்க கிட்டலாம் வந்து பேச சொல்ல அவனை கைய காலெல்லாம் ஒட்டி அமிச்சிடுவோம். நாங்க கேப்டன் மாதிரி தான் நாங்களாம். அவர் வழியில இருக்கிறோம், நாங்க விட மாட்டோம். அவன் திமுறா பேசி நிக்கிறான். சட்டை போடாதவன் தான் வந்தான் அவன். யார் சொன்னது? கோமனை கட்டிக்கிட்டு வந்தான் அவன் மதுரையில இருந்து. என் தலைவன் பாவம் பார்த்து கூட்டுன்னு போயிட்டு சின்ன கவுண்டர்ல அறிமுகப்படுத்தி அவன் முன்னாடி வந்து ராஜகிரனை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் ஒரு மூலையில தான் கிடந்தான் இல்லையா? கேப்டன் கொண்டு வந்து விட்டு ஏய் செய்டா, ஏய் நடிடா, ஏய் இந்த படத்துக்கு வாடா. எங்க எங்க தலைவர் மூணு சொல்லியிருந்தா போதும். அவரு அவ்வளவுதான். அவரு ஒரு வையாயிட்டு இருப்பாரு, புரியுதா? அவர்லாம் வந்து அவரு சட்டை இல்லாத வந்தா பொட்டை இல்லாத வந்தெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த தமிழ்நாடு மக்கள் கிட்ட பேசக்கூடாது. அவனை பத்தி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அவன் எப்படி வந்தா, என்ன பண்ணா, சோறுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேப்டன் வீட்டுல போய் சாப்பிட்டான். கேப்டன் சோறு போட்டாரு, அவன் குடும்பத்துக்கே துட்டு கொடுத்து அமிச்சாரு சாப்பாட்டுக்கு காசு. என் கேப்டன் செஞ்சாரு அதெல்லாம். இவனை யாரு? இவனை வந்து என் கேப்டனை பத்தி எப்படி தெரியுமா பேசணும்? ஆனா பேசுறதுக்கான டைம் அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. நான் போட்டுக்கு தான் வேணும், கப்பலுக்கு தான் வேணும் கேப்டன். அவரு வந்து தண்ணிக்கு கேப்டனு. பாடே நீ நான் பெரிய யோகியமா? இந்த வயசுலயே நீ என்ன நான் வேலை பார்த்துங்கிறன்னு சொன்னா நீ காரி மூஞ்சிடுவேன். இனிமே மூஞ்சி என்ன பண்றது? உனக்குதான் எச்சா மூஞ்சி மூஞ்சில வெலை போயிடுச்சு. அப்புறம் எப்படி என்ன ஒன்னும் பண்றது? நாங்க அவ்வளவுதான். நீ செத்த பாம்பு முடிஞ்சு. சரி, ஒரே விஷயம் சொன்னாரு. என் ஊர் பையன் அவன். எங்க தொண்டர் மேல எங்க தொண்டர்களை ஒரே வார்த்தை சொன்னாரு, அவனை போய் எதுவும் பண்ணாத, அவன் நம்ம ஊர் பையன், பேசிட்டு போட்டுன்னு சொன்ன ஒரே தலைவன் என் புரட்சி கலைஞர் கேப்டன் தான். வேற யாராலும் முடியாது. ஆனா வடிவேலு பொறுத்தளவு அவன் நல்ல மனிதன்ப்பா, நல்ல கலைஞன்ப்பா. அவனுக்குலாம் பட வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்ன எந்த தலைவன் சொல்லுவான்? எத்தனை பேரை வாழ வச்சிருக்காரு தெரியுமா? சினிமா நடிகர் ஆகட்டும், அதே அரசியல் உள்ள 29 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களா, அந்த 8 பேருக்கு தான் சொல்றேன் நான். அப்ப கேப்டன் வந்து அன்னைக்கு வந்து தெரியலையா? நீங்க வந்து நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு 8 எம்எல்ஏ இதுக்கு போறீங்க. ஆனா இன்னைக்கு சிந்திக்கிறாங்க, கேப்டன் மிஸ் பண்றப்ப எல்லாருமே சிந்திக்கிறாங்க. ஆனா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குதுல, மக்கள் வந்து அன்னைக்கு மட்டும் சிம்மாசனத்துல உட்காந்து தங்கத்தட்டை வச்சு தாளிட்டு இருக்கோம். வேற விஷயம் தான் கேளுங்க, நல்ல விஷயம். இது வறுமை ஒழிப்பு தினம். கேப்டனுக்கே நாங்க வருஷம் வறுமை ஒழிப்பு தினம். அதனால வந்து வருஷம் அந்நியார் 50,000 ரூபாய் வந்து எம்ஜிஆர் உடைய காது கேட்க குழந்தைகளுக்கு வருஷம் போய் நிக்குது. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தா எல்லாமே வந்து பசியார சாப்பிட்டு போறாங்க. நிறைய பேரு பிறந்த நாள் இல்ல, எல்லாத்துக்குமே பசியார அவர் இருக்கும் போது சரி. அவரு இப்ப நம்மளை விட்டு போனா கூட இங்கதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, எல்லா மூலையிலயும் இருக்கிறாரு கேப்டன். அதனால வந்து நாங்க வந்து கேப்டனுக்காக நாங்க உயிரே கொடுக்க தயாரா இருக்கோம். அதனால நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் அப்பையில இருந்தே விஜயகாந்த் ரசிகர் தான். இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சாரு, எனக்கு தீவிர ரசிகர். அதனால வந்து நான் இவ்வளவு ஆபாசத்துல ஏன் பேசுறேன்னா, விஜய் வந்து தப்பு பண்றாரு. ஏன்னா விக்கிரவாண்டியில எங்க அண்ணனை பத்தி பேசாத ஆளு ஏன் மதுரையில பேசுறாரு? அதான் கேட்கறாங்க. எங்களோட கேள்வி அதான். சீமான் சொல்றாரு கேப்டன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நடிச்சல, செந்தூர் பாண்டி நடிச்சல, ஏன் சண்முக பாண்டி, என் தம்பிக்கு சண்முக பாண்டிக்கு ஒரு ரோல் நடிச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சு போட போறியா?
சண்முக பாண்டிக்கு ஒரு ரோல் நடிச்சு கொடுக்க வேண்டியதானே. ஆனா அவரை மாதிரி ஒரு பிறவை நாங்க பார்க்கவே இல்லை. கலைஞர், புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து இதே ஆபீஸ்ல எத்தனை பேர் வயிறை சாப்பிட்டு போயிட்டாங்க தெரியுங்களா? நடிகர் ஆகட்டும், அரசியல் தலைவர் ஆகட்டும், எத்தனையோ பேர் 2011 ஏதோ ஒரு மக்களுக்காக பேசின குரலுக்காக தான் அவரை வந்து மக்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் அதை தான் சொல்றேன். கடைசி வரையும் கேப்டனுக்காக வந்து நான் ஏன் இவ்வளவு நாள் பேசுறேன்னா, சில பேர் வர்றாங்க போறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடைசி வரை கேப்டனுக்கு உயிர் கொடுக்கணும். அவர் மூச்சு வரைய சொல்றாரு பாரு, காசு போனா என்னையா என்ன காசு போனா ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டான்னு சொன்னாங்க பாரு. ஒரு வீட்டுக்கு என் போனா நான் சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு எங்க மனசுல ஓடி நிக்குது. புரியுதுங்களா? அவர் நடத்துற மாநாடு கூட யாராலையும் முடியாது. அவரை மாதிரி அவரை இடத்த யாரும் பிடிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வராருன்னு சொன்னா அவருடைய சந்தோஷம் சௌகரியம். அவருக்கு போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தலைவனுக்காக சொல்றீங்களா? என்ன சொல்றீங்கன்னு நாங்க சொல்றோம். அவருக்காக நாங்க என்னப்பா சொல்ல முடியும்? அவங்க விருப்பம். அதெல்லாம் அரசியலுக்கு வருது, மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லதே. மற்றபடி ஒன்னும் இருக்க போகுது. யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, மக்களுக்கு நல்லது நடக்கணும். கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவனா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 2005 இருந்து கட்சி தொடங்கி போயிட்டு இருக்கு. அப்பத்துல இருந்து இவர் எதுவுமே பேசல. இப்ப திடீர்னு அண்ணன் சொல்றாரு, பொதுவெளியில அரசியலுக்காக சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றாங்க? பட் அரசியலுக்காக சொல்றாங்களா, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது. பட் அவரை வந்து முன்னேற்றி விட்டது எங்க கேப்டன் தலைவர் தான் இல்லையா? அவரு தான் வந்து இன்னைக்கு ஒரு படம் நடிச்சு அந்த பிள்ளைய நல்லபடியாக்குனாரு. அவரோட திறமையும் கூடாது. கேப்டன் கொண்டு வந்தாரு, அவரோட திறமை. இன்னைக்கு அரசியல்ல நிக்கிறாரு அப்படின்னாக்கா அது அவருடைய இதுதான். அவர் பாத்துக்கணும். அவரு என்ன சொல்றாரோ அவர்கிட்ட கேளுங்க. இது மீதி எல்லாமே எங்க அண்ணி சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? நீங்க வந்து வாய கிளறீங்க. அப்படி இல்ல, அவர் வந்து வந்தாரு, டெத்துக்கு வந்தாரு. அவர் வந்து அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். எங்கன்னா வெளியே போற பிரச்சனை, அதோ ஷூட்டிங் அது இதுன்னு போயிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இல்ல, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து தலைவரை பார்த்துருக்கலாம், பார்க்கல. அது அவருடைய விருப்பம். அது ஏன் பார்க்கலன்னு எல்லாம் நாங்க கேட்க முடியாது. அது அவரோட விருப்பம். என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம கேட்க செய்வோம்ல. இன்னைக்கு எனக்கும் எங்க அண்ணன் தான். இப்போ நான் அவரோட தங்கச்சி தான். இன்னைக்கும் அவரையா அண்ணா அப்படின்னு தான் கூட்டின்னு ஓடுவேன் நான். அவர் அவ்வளோ பெரிய தங்க மனுஷன். அண்ணன்றவங்களாம் அண்ணன் ஆயிட முடியாது. உண்மையா பாசமா கூப்பிடுறவங்க தான் அண்ணன். அதான் அண்ணன். சரிங்களா? முதல் மாநாட்டுல தேவைப்படாத அண்ணன் இப்ப 2வது மாநாட்டுல இருக்கலாம். முதல் மாநாட்டுல அண்ணன் தேவைப்படாமலாம் இல்ல, தேவைப்பட்டிருக்கோம், பேசியிருப்பாங்க. அவரு டெத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாருல. எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வரவே இல்லையா?